வானோங்கு புகழ் கொண்ட வேங்கடத்திலே வாழ்கின்ற தெய்வமான ஸ்ரீனிவாசன் திருவுளம் கனிந்தே திருவருள் புரிவான். ஸ்ரீவேங்கடேசனை போற்றி பாடுவோம் வாருங்கள். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா யதிராஜன் சிரிச்சார். ஏன்னா எல்லாருக்கும் வித்ரனை பத்தி தெரியும், ஆனா அவர் அகம்பாவம் இல்லாம இருந்தான்னு ஒரு சிந்தனையே நமக்கு கிடையாது. இவ என்ன ஒரு ஞானம் இருந்து எத்தனை சத்விஷயங்கள் கேட்டு இருந்தா, அதுவும் யதிராஜனிடத்துல பேசலாம். சாதாரண மனுஷாரிடத்துல பேசினா பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்ச ராமானுஜரிடத்துல அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலேன்னு சொன்னான். அடுத்ததா சொல்லும் பொழுது அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே அப்படின்னு விட்டார். சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். வாஸ்தவம்மா, விதுரரை போல அகம்பாவத்தை விட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். துரியோதனன் கேவலப்படுத்தின சமயத்துல கூட விதுரனுக்கு அகம்பாவம் வரவே இல்லை. அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல யாருமே தப்பிச்சு போக முடியல, தப்பிச்ச ஒரே ஒருத்தர் விதுரன் மட்டும்தான். துரியோதனன் அவமானப்படுத்தின உடனேயே தன்னுடைய வில்லு அம்பு ரெண்டும் ஓரத்துல வச்சுட்டு எனக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தம் என்னன்னு இறங்கி போயிட்டே இருந்தார். பீஷ்மரால் அப்படி போக முடியல, துரோணாச்சாரியர் கிருபாச்சாரியவாளால போக முடியல. போக முடியாத ஒரு பக்கம் இருந்தாலும் துரியோதனுக்காக சண்டை போடுற ஒரு துர்பாகியம் வேற. விதுரனுக்கு அந்த துர்பாகியம் வரவே இல்லை. ஏன்னா அகம்பாவம் இல்லாத கிருஷ்ண பக்தி. பக்தி பண்றது பெரிய விஷயம் இல்லை, நான் தான் பக்தி பண்றேன். அகம்பாவம் இல்லாம பக்தி பண்ணணும். எந்த இடத்துலையும் என்ன போல கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு ஆள் இல்லை, என்ன மாதிரி கோவிலுக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. நிஜமாவே நம்ம கிரகத்துலலாம் வந்து கிருஷ்ணன் சாப்பிட்டாச்சுன்னா அடுத்த நாள் போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஓட்டிடுவோம். நிஜமாவே சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன். ஆனா எந்த விதமான தாம்பீகம் ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு கிருஷ்ண பக்தி கிருஷ்ணனுக்காக பண்ணார்னா அது விதுரன். அந்த மாதிரி அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே அப்படின்னு இவள் சொன்னார். சொன்ன உடனேயே ஒரு க்ஷணம் இவள் விதுரனா இருந்தாள். அகம்பாவம் இல்லாம கிருஷ்ணன் அனுபவிச்சாள். யதிராஜன் கண்ணால பார்த்து சிரிச்சுட்டே கேட்டார், திருப்தி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே அவள் பார்த்தா, 2 விஷயம் சொன்னதுக்கு 2 திருப்தி ஆயிடுத்து, நிறைய விஷயம் பெண்டிங்ல வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லா திருப்தியும். சாப்பாடு சாப்பிடணும்னா வெறும் குழம்பு சாதம் மட்டும் சாப்பிட்டா போதுமா? பின்னாடியே சாத்தமுது சாப்பிடணும், அப்புறம் மோர் சாப்பிடணும். இந்த மோருக்கு தொட்டுக்க ஒரு ஊறுகாய் எல்லாம் வேணும். அது மோர் நல்லா இருக்குன்னா ஒரு டம்ளரில் கொஞ்சம் சாப்பிடணும். இதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் பால் சாப்பிடணும். இப்படி எல்லாம் சாப்பிட்டா ஒரு திருப்தி வருது இல்லையா? அந்த மாதிரி சகல விதமான பக்தர்களை போல தான் பக்தி பண்ணணும்னு ஆசை. தான் கோடி ஜென்மா தவம் பண்ண முடியாது. ஆனா ஆச்சாரியன் முன்னாடி நின்று நம்முடைய உள்ள துக்கத்தை சொல்லி ஆச்சுன்னா உடனே அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி சுவாமி ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை பேசுறான். ராமானுஜர் கூட இருக்க சிஷ்யர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கிறா. வைத்தமானிதி பெருமாளை பார்க்கணும்னு வேகமா ஓடி வந்த சுவாமி ராமானுஜர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெண் பிள்ளை பேசுறத கேட்கிறாரேன்னு பார்த்துட்டு இருக்கா. இதுல வைத்தமானிதி பெருமாளுக்கு பரமசந்தோஷம். அப்பாடா, நம்ம திருக்கோளூர்ல சுவாமி ராமானுஜரை இந்த பெண் பிள்ளை நிக்க வச்சுட்டாள். இல்லாட்டி வந்து சேவிச்சுட்டு கிளம்பி போயிருப்பார். அடுத்த திருப்பதியை சேவிக்கிறேன், நவதிருப்பதியை சேவிக்கணும். முக்கால்வாசி நவதிருப்பதியை சேவிக்கணும்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சேவிக்கிறதுலாம் யாருக்கும் டைம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்களே போனாலும் வாசம் ஒரு தடவை போவோம், கடகடம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். ரவுண்ட் தான் அடிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் பகவான் அனுபவிச்சோமான்னு இல்லவே இல்லை. அதனால எங்கேயாவது வேகமா போயிடுவானோன்னு நினைச்சுட்டு இருந்தார் வைத்தமானிதி பெருமாள். நம்மளை பார்க்கறதுனாலும் பரவாயில்ல, நம்ம எல்லைக்குள்ளதான் நிற்கிறாரு சந்தோஷமா. வைத்தமானிதி பெருமாளை திருக்கோளூர் பெண் பிள்ளைய சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கார். சுவாமி ராமானுஜர் பெண் பிள்ளைய பார்க்க அதே பெண் பிள்ளைய பகவானும் பார்த்துட்டு இருக்கான். சத்குரு எவ்வளவு நேரம் நம்மளை பார்த்துட்டு இருக்காரோ அத்தனை நேரம் தெய்வமும் 30 முக்கோடி தேவர்களும் நம்மளை பார்த்துட்டு இருக்கா. சந்தேகமே வேண்டாம். இங்க சுவாமி ராமானுஜர் நின்றுண்டு கேட்க 30 முக்கோடி தேவர்களும் இந்த பெண் பிள்ளைய பார்க்கிறா. நமக்கு இப்படி தோணலையே. சுவாமி ராமானுஜரை கூப்பிட்டு நம்முடைய லோகத்துல உட்கார வச்சு அவரிடத்துல பேசணும்னு தோணலையேன்னு கதறின்னு இருக்கா.
இந்த பெண் பிள்ளை இது எதையுமே கவனிக்கல. சுவாமி ராமானுஜரை பார்த்துட்டு இருந்தா. உடனே மூணாவது வாக்கியம் சொன்னா. முதல் 2 விஷயம் கிருஷ்ண விஷயம், மூணாவதும் கிருஷ்ண விஷயம் தான். ஆச்சரியமா சொல்லிட்டா. முதல்ல சொல்லும் பொழுது அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலேன்னு சொன்னா. ரெண்டாவது சொல்லும் பொழுது அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலேன்னு சொன்னா. மூணாவது தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே. ஸ்ரீமத் பாகவத விஷயம். முதல் விஷயமும் பாகவத விஷயம், ரெண்டாவது விஷயம் மகாபாரதம், மூணாவது விஷயம் பாகவதம். விஷ்ணு புராணத்திலையும் காண கிடைக்கிறது. கிருஷ்ண விஷயம் எல்லாம் பாகவதம், விஷ்ணு புராணம், மகாபாரதம் இதுல காண கிடைக்கிறது. இந்த மூணாவது விஷயம் ஸ்ரீமத் பாகவதம். தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே. இந்த பகவான் பிருந்தாவனத்துல விதவிதமான லீலைகள் பண்ணிண்டே இருக்கான். காளிய நர்த்தனம் முதற்கொண்டு எல்லாம். தில்லை அம்பலத்திரைவனம் தன் ஆடலை விட்டு ஓடி வரும்படியான ஒரு நர்த்தனம் காளிய நர்த்தனம். காளிய நர்த்தனம் பண்றான். அகாசுரனை கிழிச்சு போடுறான். நன்னா ஜோரம் மரத்து மேல ஏறி குதிச்சு விளையாடுறான். யமுனையில கண்ணுக்குட்டிகள் எல்லாம் வேற மேய்க்கிறான். பட்டி மேய்ந்ததோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த பிருந்தாவனத்துல இந்த குட்டி கிச்சாபயர் தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு, சின்னதா ஒரு பீதாம்பரம் கட்டிண்டு, கையில தங்க குச்சியை வச்சுட்டு மாடு மேய்க்கிறான். ராஜகோபாலன், மன்னார்குடி ராஜகோபாலன் தான். ஆச்சரியமா மாடு மேய்க்கிறான். அழகா அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் புல்லு மேயறதான். புல்லு மேய்ஞ்சி முடிச்ச உடனே கண்ணுக்குட்டிகளை பார்த்து கிருஷ்ணன் சொல்றான், நன்னா மம்மு சாப்பிட்டுட்டாளா, ஜோரா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு விட்டான். ஏன்னா யசோதை சொல்லுவாங்க, குழந்தை மம்மு சாப்பிட்டாச்சுன்னா கொஞ்ச நேரத்துல தீர்த்தம் சாப்பிடணும்டா, அதான் உடம்புக்கு நல்லதுன்னு வாழம். அம்மா தனக்கு என்ன சொல்றாளோ அது அப்படியே கண்ணுக்குட்டிக்கிட்ட அவன் சொல்லிடுவான். புல்லு சாப்பிட்டியா, தண்ணி குடிக்கணும். உடனே அந்த கண்ணுக்குட்டி மாட்டேன் 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 தலையாட்டுமா. அதெல்லாம் கிடையாது, தண்ணி குடிச்சா தான் நல்லது. உடனே யமுனா ஆத்தங்கரைக்கு அழைச்சிட்டு போவான். அழைச்சிட்டு போயிட்டு தண்ணி குடி அப்படின்னு வானா. இப்படியே கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கும். சில கண்ணுக்குட்டிகள் தானா குடிக்கிறத சுகம் இல்லைன்னு கிருஷ்ணனை முடிச்சு பார்க்கும். உடனே பகவான் என்ன பண்ணுவானா, தன் 2 கையினால யமுனா ஆத்து ஜலத்தை எடுத்து இந்தா சாப்பிடுன்னு வானா. உடனே அவன் கையில நக்கி நக்கி குடிக்குமா. உடனே இன்னொரு கண்ணுக்குட்டி பார்க்கும், என்ன அக்கிரமமா இருக்கு, கிருஷ்ணன் கையில இருக்கிற ஜலத்தையா நீ குடிக்கிற, இரு நான் கிருஷ்ணனுடைய வாயில இருக்கிற ஜலத்தையே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல 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 குடிக்கவே குடிக்காது. உடனே பகவான் பார்க்கிறானா, சரி கண்ணுக்குட்டிக்கு எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியல போல இருக்கு, நம்ம சொல்லி கொடுப்போம்னு சொல்லி 2 கையை பின்னாடி கட்டிண்டு இவனே கண்ணுக்குட்டி மாதிரி இந்த யமுனையில வாயை வச்சு உருன்னு உரியறான். இந்த கண்ணுக்குட்டி என்ன பண்றதா, கிருஷ்ணனுக்கு இந்த பக்கம் போய் நிற்கிறான். ஏன்னா இவன் வாய்ப்பட்டு அந்த பக்கம் வர யமுனா ஆத்து ஜலத்தை கிருஷ்ண மாதிரி நாக்க நக்கி நக்கி நீட்டின்னு உருன்னு உரியறதான். இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இன்னைக்கும் யமுனைக்கு மரியாதை இருக்குன்னா கிருஷ்ணனுடைய அதராமிரதத்தை குடிச்ச ஒரு யமுனை. இன்னைக்கும் பார்க்கலாம், யமுனை கருப்பாத்தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுவா அது கெமிக்கல்லாம் கலந்து போயிடுத்து. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவன் குளிச்சே கருப்பு எடுத்து. அப்படி ஒரு கருப்பன். கிருஷ்ணன்னாலே கருப்பன்னு தான் அர்த்தம். இவன் குளிச்சு 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 அப்படி ஒரு கருப்பு இன்னி வரைக்கும் யமுனைக்கு. அதனாலதான் ஆண்டாள் கூட தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு திருப்பாவையில கொண்டாடுறான். அவ்வளவு சிரேஷ்டம். இந்த பிருந்தாவனத்துல நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த லீலைகள் எல்லாம் பிரபு பண்ணிட்டே இருக்கும் பொழுது இந்த கோபிகள்லாம் தயிர் பால் மோர் வெண்ணெய் இதெல்லாம் விற்கிறதுக்கு மதுரா அது பக்கத்தில் இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் போவா. அப்படி போகும்பொழுது நிறைய பிராமண வீடுகள் எல்லாம் தயிர் பால் மோர் வெண்ணெய் இதெல்லாம் கொடுப்பா. சமயத்தில் 1 நாள் 2 நாள் அந்த கோபிகள்லாம் வரமாட்டான். ஏண்டி வரலை அப்படின்னு கேட்டா, அது ஏம்மா கேட்குறாள், எங்கள் ஊரில் ஒரு வெண்ணெய் திருட இருக்கான் பாரு, அவன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியலை, நன்னா இன்னைக்கு ஜோர மோர் உரகுத்தி தயிராக கொண்டு வந்து விற்கலான்னு பார்த்தா பொத்த உரலை கவிழ்த்து அது மேலே ஏறி நின்று தயிர் முழுக்க வழிச்சு வழிச்சு முழுங்கிறதுன்னா. வீட்டில் ஒரு வெண்ணெய் பானியை வைக்க முடியறதில்ல, தயிரை வைக்க முடியறதில்ல, மோரை வைக்க முடியறதில்ல. அது பண்ணுற கொடுமை இருக்கு பாருங்கோ,
அட்டகாசம் இருக்கு பாருங்கோ, அநியாயம் பண்றது அப்படின்னு சிரிச்சுண்டு அனுபவிச்சுட்டு சொல்லுவான். ஏன்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணன் திருடுறான்னு சொன்னாலும் கூட அடுத்த வாரத்தை சொல்லும்பொழுது திருடுறான்னு சொல்லுவாளே ஒழிய ஹிருதயத்துக்குள்ள பகவானுக்கு எவ்வளவு ஆசை இருந்தா நம்ம வீட்டில் உரிமை வச்சுண்டு எவ்வளவு அழகா சொல்லாம தயிர் பால் மோர் எடுக்கிறான். உரிமை இருக்கிறதுனால எடுக்கிறான். தன்னுடைய வீடு லோகமே அவனுடையதுதான். திருடன்றதுலாம் சும்மா. அப்படியும் திருடன்னு தைரியமா சொல்றோம்னா, திருடன்னு சொன்னாலும் கூட அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் கிருஷ்ணன். தண்டிக்கிறவன் இல்லை, கருணா சாகரன் கிருஷ்ணன். அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல இந்த அற்புதமான அதி விசேஷமான பிராமண பத்னிகளுக்கெல்லாம் இந்த கிச்சா பயலை பார்க்கணும். இது வெண்ணெய் திருடுறதுன்றா, கண்ணங்கரையில் இருக்குன்றா, தலையில முண்டாசெல்லாம் கட்டிக்கிறதுன்றா, புல்லாங்குழல்லாம் ஊதுறதுன்றா, இது நன்னா மாடு மேய்க்கின்றா. இந்த பயலை ஒரு நாள் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இந்த ஆசை வரணும். என்னைக்காவது ஒரு நாளாவது அவனை பாருங்க, பிரத்யக்ஷத்தில் பார்க்கணும். அது தலையில முண்டாசை கட்டிண்டு பீதக வாடை உடை தாழ மேலே இழுத்துட்டு இழுத்துட்டு வரும். இடுப்பில் நிற்காது, அவர் இழுத்து ஒரு நடப்பான். அது கோபிகளை பார்த்தா தோளில் கொம்ப ஒன்று இருப்பான். என்னடே போட்டி அப்படின்னு ஒரு மிரட்டின்னு போவான். ரசம் கிருஷ்ணலீலா கொட்டி கிடக்கு. அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு வேணும், ஸ்ரத்த வேணும், குரு கிருப சத்தியமாக போயிட்டே இருக்கு. எதையோ அனுபவிச்சாச்சு, எத்தனையோ அனுபவிச்சாச்சு. இன்னும் அனுபவிக்கிறதுக்கு பாக்கி இருக்கிறது கிருஷ்ண விஷயம் ஒன்று தான். அதை அனுபவிச்சாதான் ஜன்மா சாபல்யமாகும். இல்லையா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம். திரும்ப திரும்ப பிறப்பு தான், திரும்ப திரும்ப இறப்பு தான். இதே தான் நடந்துருக்கும். பகவான் அனுபவிச்சால் ஒழிய சம்சார சாகரத்துக்கு முடிவே கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டமானவன் கிருஷ்ணன். இந்த கோபிகைகள் விதவிதமா கிருஷ்ண கதையா சொல்றா. அதுவும் ஆண்டாள் சொல்லும் பொழுது, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. பொய் பேசினாலும் பொருந்த பேசணும்னுவா. பொருத்தமே இல்லாத பொய் பேசக்கூடியவன் கிருஷ்ணன். அதுவும் பாரதியார் அனுபவிக்கும் பொழுது கண்ணன் என் சேவகன்னு சொல்லிதான் அனுபவிக்கிறார். எங்கிருதோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டு. நிஜமாவே என்ன தவம் பண்ண அவன் கிடைப்பானதான் தெரியாது. ஆனால் கிடைச்சுட்டான்னா சொல்ல முடியாத ஆனந்தம். அதனால தான் யசோதையை கூட என்ன தவம் செய்தனை யசோதான்னு கெஞ்சனம். எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. இன்னி வரைக்கும் கேட்கும்போது தான் நெஞ்சு உருகிறதுனா நிஜமாவே அந்த மகாத்மாடிய ஸ்வயம் அனுபவத்தை பாட்டா எழுதிட்டார். சத்தியத்தை இல்லாட்ட இன்னி வரைக்கும் எல்லாரும் மனசையும் போட்டு உருக்கி எடுக்காது. ஊத்துக்காடு பாட்டுனால மனசு உருகிறதுனா ஸ்வயம் சுவானுபாவம். என்ன அனுபவிச்சாரோ என்ன பார்த்தாரோ அப்படியே எழுதினார். அவ்வளவு சிரேஷ்டம். பாரதியாரும் அப்படிதான். கண்ணன் என் சேவகன் அவ்வளவு அழகா. இங்கிருந்தோ வருவான். மேல் ஜாதியும் இல்லை, கீழ் ஜாதியும் இல்லை, இடைஜாதி நான் என்பா. இந்த இடை என்ற வார்த்தைக்கு நிறைய வியாக்கியானம் பண்ணுவா. மாட்டுக்காரனும் அர்த்தம் பண்ணுவா. இன்னொன்னு சொல்லுவா, உற்பத்தி காத்தல் அழித்தல்னு சொல்றோம் இல்லையா, படைத்தல் காத்தல் அழித்தல்னு. இதுல படைத்தல்ன்ற ஒரு தொழில பிரம்மா பண்றார், அழித்தல்ன்ற ஒரு தொழில சிவபெருமான் பண்றார். நடுவில் இருக்கிற இடையில இருக்கிற காத்தல்ன்ற ஒரு கர்மா அவன் பண்றதுனால இடையன் இப்படி ஒரு வியாக்கியானமும் பண்றது உண்டு. அந்த மாதிரி அந்த இடையன் சமயத்தில் வேலைக்கு லீவு போட்டுடுவானா. ஏண்டா வரலேன்னு அடுத்த நாள் கேட்டா, அதை ஏன் கேட்குறீங்க சாமி, நேற்று ஒரு பெரிய அதிசயம் அக்கிரமம்னு. என்னடா அப்படின்னு எஜமானன் கேட்டால் தலையில் கையை வச்சுட்டு, நேற்று காலையில் எங்கள் தெருவில் 3வது வீட்டில் பால் கறக்கலான்னு போனேன். போய் பார்த்தா மாட்டுக்கு மடியை காணும் சாமி. உடனே அவர், என்னடா அது மாட்டுக்கு மடியை காணுமா? ஆமாம். அப்புறம் என்னடா பண்ண? தேடு 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 தேடுன்னு தேடினேன். பானையில் தேடினேன், மரத்து மேலே தேடினேன், புதரில் தேடினேன், கண்ணுக்குட்டிக்கிட்ட தேடினேன். இதையே சாயங்காலம் வரைக்கும் சொல்லிடுவான். நேற்று லீவு வேறு. அதுக்கு ஏண்டா லீவு போட்டேன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு வேலை பண்ணாமல் சாயங்காலம் வரைக்கும் கதை சொல்லி முடிச்சோன்னே கடைசியில் அவர் கேட்குறா, கடைசியில் கண்டுபிடிச்சியா இல்லையா? ஆமாம் சாமி கண்டுபிடிச்சேன். என்னடா கண்டுபிடிச்ச? அப்புறமா தான் தெரிஞ்சு, தலையெல்லாம் வேற சொல்லி அப்புறம் தான் சாமி தெரிஞ்சது, நான் போய் காளமாட்டுக்கிட்ட போய் மடியை தேடினேன் சாமி. காளமாட்டுக்கிட்ட மடி தேடின கதையை ஒரு நாள் முழுக்க சொல்கிறேன். ஏலா பொய்கள் உரைப்பான் ஆனாலும் கண்ணன் என் சேவகன் தான், கருணாமூர்த்தி தான், அழகன் தான், சமத்து தான், திருடன் தான், ஆனாலும் தெய்வம் தான். தெய்வம் உள்ளபடி அதான் கிருஷ்ணவதார். அவ்வளவு சிரேஷ்டமான இந்த கிருஷ்ண விஷயம் எல்லாம் சொல்லி சொல்லி இந்த கோபிகைகள்லாம் அதையே பேசி பேசி பேசி
இந்த பிராமணனுடைய பத்னிகளுக்கெல்லாம் ஆச்சரியமா கிருஷ்ணனை பார்க்கணும், இந்த கருப்பனை பார்க்கணும். கிருஷ்ணன்னாலே கருப்பு, சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு ஒன்றும் இல்லை. சுக்லம்னா வெள்ளை, கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் வெளுப்பாகிறது சுக்லபக்ஷம், கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் கருப்பாகிறது கிருஷ்ணபக்ஷம். எல்லாம் அர்த்தத்தோட தான் பெரிய பேர் வச்சிருக்கா. கிருஷ்ணன்னாலே கருப்புன்னு அர்த்தம். இந்த கருப்பனை பார்க்கணும். இந்த செந்தாமரை கண்ணு, செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செங்கனிவாய் எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஏக்கம். ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா பிராமணர்களும் ஒன்னா கூடி பிருந்தாவனத்தில் யாகம் யஜ்யம் எல்லாம் பண்ணணும்னு வந்துட்டான். கூடவே இந்த பிராமணர்களுடைய பத்னிகள் எல்லாம் வந்துட்டு, அவர்களை தான் ரிஷி பத்னின்னு சொல்லி இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடத்துல சொல்றார். அழகா எல்லாரும் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பிராமண பத்னிகளுக்கெல்லாம் மனசுல ஆசை, பிருந்தாவனம் வந்துட்டோம், இந்த மாட்டுக்கார பயலை பார்த்தா நன்னாத்தான் இருக்கும், இது என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கணும், இவனுடைய ரூபத்தை பார்க்கணும், இவன் பேசுற பேச்சை கேட்கணும், இவன் நடக்கிற நடையழக பார்க்கணும். சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதி. ஒரு சிங்கம் நடக்கிற மாதிரி, ஒரு யானை நடக்கிற மாதிரி, கோவில் காலை நடக்கிற மாதிரி ஒரு திமிரில தான் நடப்பான். ஒரு திமிரு தானாவே உண்டு. கோவில் காலைக்கு ஒரு தனி திமிரு உண்டு. அதுவும் யானை பார்க்கலாம். அது தெருவில் போகும்பொழுது படித்தவனும் பார்ப்பான், படிக்காதவனும் பார்ப்பான், பணக்காரனும் பார்ப்பான், ஏழை பார்ப்பான், வயசான 90 வயசு தாத்தாவும் பார்ப்பார், 3 வயசு குழந்தையும் பார்ப்பான். எல்லாரும் அதை பார்ப்பான். அது யாரையுமே பார்க்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி தெய்வம் அது பாட்டுக்கு ஒரு சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதியில் ஒரு திமிரில் ஒரு நடப்பான். அது ஒரு அழகு தான் நிஜமாவே. அதுலேயே ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளெல்லாம் அப்படி ஒரு நடந்து இப்படி வருவார். இந்த பல்லக்கில் சுமந்துண்டு இவா சுமந்துண்டு நடக்கும்பொழுதே நம்ம ஆடுவோம் கூட, ஆஹா அப்படின்னு. இதுவே அழகுன்னா இவனே கால் கொண்டு மனுஷ ரூபத்தில் நடந்தான்னா ஒரு யானை அசைகிற மாதிரி இப்படி அசைஞ்சு 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 அப்படி தலையை ஆட்டிண்டு காதெல்லாம் ஆட்டிண்டு இப்படி வருவான். அது ஒரு அழகு. சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதின்னு பெரியவா சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பிரபுவுடைய நடை அழகெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை உள்ளுக்குள்ள. கிருஷ்ணா, பிருந்தாவனம் வரைக்கும் வந்துட்டோண்டா, உன்னை பார்க்கணும்டா அப்படின்னு ஏங்கி அழைச்சின்னு இருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து இந்த குழந்தைகள்லாம், கிருஷ்ணா ரொம்ப பசிக்கிறதுடா, அது பிருந்தாவனத்தில் அவ்வளவு மரம் இருக்கு, நிறைய பழம் இருக்கு, தாகத்துக்கு யமுனா ஜலம் இருக்கு, பசின்னு சொல்லவே கூடாது. அதுவும் நன்னா ஊர்ல இருக்கிற தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் திருடி திருடி வழிச்சு முழுங்குற கூட்டம். கிருஷ்ணா பசிக்கிறதுடா. உடனே பகவான் கேட்டான், அதுக்கு என்னடா, மரத்துல நிறைய பழம் இருக்கு, சாப்பிடுவோம். போடா கிருஷ்ணா, எத்தனை நாள் போடான்றதான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டனாக முன்னாடி அடியேன் தாசானுதாசன் தேவரி ஸ்ரீயப்பதியான பகவான்லாம் கிடையாது. போடா, எத்தனை நாள் தாண்டா இதே மாம்பழம் இதே கொய்யா பழத்தையே சாப்பிட்றது, பனம்பழமும் சாப்பிட்டாச்சுடா, வேற தான் நல்ல ஆகாரம் சாப்பிட்டா நன்னா இருக்கும்டா கிருஷ்ணா. உடனே பகவான் சொன்னானா, அதுதான் உங்கள் வீட்டிலேருந்து அம்மா எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காளே, அதெல்லாம் சாப்பிட்டாச்சுரா, இன்னைக்கு ரொம்ப பசிக்கிறதா, அதுக்கு என்னடா பண்ணலாம், நல்ல சாப்பாடு வேணும்டா கிருஷ்ணா. உடனே பகவான் சிரிச்சுட்டே கேட்டானா, பிராமணா வீட்டு சாப்பாடு சாப்பிடலாமா? நல்லா இருக்கும்டா, நெய் மணக்க 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 நல்லா சாப்பிடுவாடா, கிடைச்சா நன்னா இருக்கும். ஆனால் எங்கடா பிருந்தாவன காட்டில் பிராமணர் வீட்டு சாப்பாடுலாம் கிடைக்கும்? நீ வேற ஒரு கூட்டமாக பிராமணர்கள்லாம் வந்திருக்கா, யஜ்யம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு முன்னாடி அழகா போய் நமஸ்காரம் பண்ணிடுங்க, கையை கூப்பி நேரம் நமஸ்காரம் பண்ணிடுங்கோ. நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே அவகிட்ட சொல்லுங்கோ, சாப்பாடு கொடுப்பா. சரிடா கிருஷ்ணா. அழகா பகவான் சொல்றான், யஜ்யத்தை பத்தி எல்லாம் வர்ணிச்சு, இந்த யஜ்யம் எல்லாம் பண்ணா அன்னம் கொடுக்கலான்னு சாஸ்திரம் இருக்கு, அதனால அதை கொடுத்துருங்கோ அப்படின்னு கேளுங்கோன்னு எல்லாம் சொல்லி அனுப்புறான். உடனே குழந்தைகள் சரிடா கிருஷ்ணா அழகா தலையாட்டின்றே போகிறது. அங்க போன பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் எல்லாம் சொல்லி யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. இந்த குழந்தைகள் கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் அப்படியே அழகா முன்னாடி நமஸ்காரம் பண்ணித்துகள், கையெல்லாம் கூப்பிண்டுதுகள். கிருஷ்ணன் என்ன சொல்லி கொடுத்தானோ அப்படியே கட கடன் டேப்ரிகாரர் மாதிரி கொட்டிதுகள். இத்தனை இதுங்க சொல்லித்து பிராமணா தருவேன்னு சொல்லலை, தரமாட்டோம்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. குழந்தைகள் நின்று 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 பார்த்தது. ஒன்று இவா சொல்கிற மாதிரியும் தெரியலை, சாப்பாடு தரா மாதிரியும் தெரியலை. உடனே குழந்தைகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு தலையை தொங்க போட்டு அப்படியே கிருஷ்ணன் முன்னாடி வந்து நின்னுது. உடனே பகவான் கேட்டானடா
சாப்பாடெல்லாம் கொடுத்தாளா? போடா கிருஷ்ணா, நீ சொன்னதெல்லாம் நாங்கள் சொன்னோம், அவள் ஒன்றும் சொல்லலை, அவள் ஒன்றும் தரவும் இல்லை. பாவம் அவளுக்கே எப்படி சாப்பிடணும்னு தெரியல போல இருக்கு. பக்கத்தில் யமுனை ஆற்றுல ஜலம் ஓடின்னு இருக்கு, அதை விட்டுட்டு ஸ்பூன் ஸ்பூனாக தண்ணி விட்டு சாப்பிட்டு இருக்காடா. அவள் ஆச்சமனம் பண்ணி அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமகன்னு உத்தரணியாக ஜலம் எடுத்து அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணி சாப்பிட்டா யமுனை ஆற்றுல அவ்வளோ ஜலம் ஓடின்னு இருக்கு, அதை விட்டுட்டு ஸ்பூன் ஸ்பூனாக ஜலம் சாப்பிட்டு இருக்காடா. பாவண்டா அவளுக்கே ஒன்றும் இல்லை போல இருக்குன்ட்டான். இவன் மாட்டுக்காரனா இருந்தாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். பகவான் சிரிச்சா, அப்படியா, ஒண்ணுமே சொல்லலையா? ஒன்னும் சொல்லடா கிருஷ்ணா. சரி கவலைப்படாதீங்கோ, திரும்ப போங்கோ. எங்கடா? அவா கிட்டே வாடா. இல்ல இல்ல, அந்த பிராமணருடைய பத்னிகள்லாம் இருக்கா, அவா கிட்ட போங்கோ. அவா எங்கடா இருப்பா? அவெல்லாம் கொல்ல பக்கத்துல ஒரு குடிசையில உட்காந்துட்டு இருப்பா, அங்க போங்கோ. அங்க போனா அவ என்னடா பண்ணிட்டு இருப்பா? உடனே பகவான் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வழி அவெல்லாம் என்னை பத்தி பேசிட்டு இருப்பா, என்னுடைய லீலைகள் அனுபவிச்சுட்டு இருப்பா, அங்க போங்கோ. வேண்டாம், அவா முன்னாடியும் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீ சொன்னதெல்லாம் சொன்னமாடா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வயிற்றுக்கு நேர கையை வச்சு ஒரு கும்பிடு போடுங்கோ. கிருஷ்ணனும் பலராமனும் பசியோட இருக்கான்னு சொல்லுங்கோ, உங்களுடைய சாப்பாடு வேணும்னு கேட்டான்னு சொல்லுங்கோ, போதும். அம்மாவுக்கு வயிற்றுக்கு நேர கையை வச்சுதான் கும்பிடு போடணும்னு சாஸ்திரம். ஏன்னா கர்ப்பத்தில் 10 மாதம் சுமந்திருக்கே, நீ பண்ண கர்மாவுக்கு, நீ பண்ண கருணைக்கு எனக்கு நன்றி கடனா ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வயிற்றுல என்ன சுமந்தையோ அந்த வயிற்றுக்கு ஒரு கும்பிடு போடுறேன்னு கையை கூப்பிட்றதே உத்தமமான காரியம்னு தான் சாஸ்திரம் சொல்கிறோம். அதனால அதை தவிர தாயாருக்கு கருணை எப்பொழுதுமே ஜாஸ்தி. அதனால தானே மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவன்னு முதல்ல அம்மாவை சொல்றது வேதம். அந்த மாதிரி அந்த மாதாக்கள் முன்னாடி இப்படி சொல்லுங்கோடான்னு சொல்ல குழந்தைகள் மறுபேச்சு பேசலையாம், திரும்ப கிளம்பிடுத்தான். போடா, போன வாட்டி நீ சொன்ன ஒன்றும் நடக்கல, இப்போ நீ கூட வாடான்னு சொல்லலையாம். அறிவொன்றும் இல்லாதாய் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு ஆண்டாள் சொன்னான்னா கிருஷ்ணன் என்ன சொல்றாளோ அப்படியே அந்த கூட்டம் கேட்டுது. சமயத்தில் அவன் பிருந்தாவனத்தை எப்படி விளையாடின்னு இருப்பான். பகவான் மேலே சொல்லாது, பாருடே வெள்ளை காக்கா பறக்கிறதுடா. இந்த குழந்தைகள் மேலே பார்க்கவே பார்க்காது. ஆமாண்டா கிருஷ்ணா. உடனே அவன் சொல்லுவான், ஐயோ வெள்ளை காக்கா இல்லடா, கொக்குடா. ஆமாண்டா கிருஷ்ணா. மேலே பார்க்கவே பார்க்க, இல்லடா அது ஏதோ கருடன்டா. ஆமாண்டா கிருஷ்ணா. சமயத்தில் பகவானுக்கும் ஒரு இடுப்பில் கை வச்சு, என்னடா அது, நான் என்ன சொன்னாலும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்றேன், பார்க்க வேண்டாமா? நீ என்ன சொல்றியோ அது அதுவா இருக்குண்டா, எதுக்குடா பார்க்கணும்? நீ வெள்ளை காக்கானா அது வெள்ளை காக்கா, நீ கருடன்னா கருடன், நீ கொக்குன்னா கொக்கு. இந்த நம்பிக்கை தெய்வத்துக்கிட்ட ஆமாஞ்சாமி போட கத்துக்கோங்க. அங்கே போய் இல்லை இல்லைன்னு தலையாட்டப்படாது. தெய்வத்துக்கு முன்னாடி ஆமாஞ்சாமி போட்டேன்னாதான் வாழ்க்கையில் உருப்பட முடியும். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணனிடத்துல அப்படி ஒரு நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் ஓடித்தான். ஏண்டா திரும்பி வாசல் வழியா போனா பிராமணாலாம் திட்டமாட்டாடா, கொல்ல பக்கம் வழியா போங்கும், அப்படி ஒரு வழி இருக்குடான்னு சொல்லி கொடுக்க இந்த குழந்தை எப்படி சொல்லணும் அப்படியே கொல்ல பக்கமா போச்சு. அந்த பிராமண பத்னிகளை பார்த்து கை, அப்பதான் அவள் கிருஷ்ணனை பத்தி பேசின்னு இருக்கா, அவளை பார்த்து கையை கூப்பிண்டதுகள். கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் சொன்ன உடனே அவளுக்கு கண்கள் ஆனது. கிருஷ்ணனுக்கு பசிக்கிறதா? அச்சோ, குழந்தைக்கு பசிக்கிறதா? உடனே கடகடன் என்னென்ன பண்ணிருக்காளோ எல்லாத்தையும் டப்பால போட்டு அடைச்சுட்டா. எங்க இருக்கா, வழி காட்டுங்கோ. உடனே கிளம்புறாளாம், வாசல் வழியாவே கிளம்புறான். எல்லா பிராமணர்களும் போகக்கூடாதுன்றா. குழந்தைகள் அம்மா போகாதே, மாமனார் மாமியார் அடி போகாதடி, தாய் தகப்பன் எல்லாரும் நாத்தனார் மச்சினன் எல்லாருமே போகக்கூடாதுன்னு தடுக்கிறான். இவா பார்த்தா இவாள்லாம் எத்தனை நாளைக்கு நிரந்தரம், எத்தனை நாளைக்கு நம்மளை ரட்சிக்க போறா, கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு எல்லா தடையும் மீறி நேர வந்துட்டாளாம் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. அங்க பார்த்தா பகவான் இவா இன்னும் வரலையா வரலையா காலை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருக்கான். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்றா, வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டும் அடிசில் உண்ணும் போது ஈது என்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விரோச்சனத்தை என்னை உய்த்திடுமின். என் ஆத்மாவுக்கு சாந்தி வேணும்னா என்ன பக்த விலோசனம்னு ஒரு இடம் இருக்கே பிருந்தாவனம், அந்த இடத்துல விட்டுடுங்கோன்றா. பக்தம் அப்படின்னா வேக வச்ச சோறுன்னு அர்த்தம்.
அந்த பிராமண பத்னிகள் கொண்டு வரக்கூடியதான வேக வச்ச சாப்பாட்டுக்காக பகவான் கையை அப்படி வச்சு இங்கே வராளா இங்கே வராளா தூரம் வரைக்கும் எட்டி எட்டி காலை தூக்கி தூக்கி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தானா. வேர்த்து பசித்து வயிறு அசஞ்சா. பகவானுக்கு வேர்க்கிறதா பசிக்கிறதா வயிறு உள்ள ஒட்டினுடுத்தான். வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டும் அடிசில் உண்ணும் போது ஈது என்று. ஆஹா வாலாம் திருக்கண்ணமது அக்கார் அடிசில் கொண்டு வருவா சாப்பிடலாம்னு கிருஷ்ணனே பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோச்சனத்தினை உய்த்திடுமின். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், இந்த பக்த விலோசனத்தை வச்சுடுங்க, கொண்டு விட்டுடுங்கோ, நான் உயிர் வாழ்ந்துடுவேன் ஆண்டாள் புலம்பரா. அந்த மாதிரி பகவான் இவா வராளா வராளான்னு எதிர்பார்க்கிறான். சத்தியம் உத்தமமான பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்காக தெய்வம் காத்துண்டுதான் இருக்கு. சமயத்தில் பார்த்தோம்னா நித்தியம் ஒரு டைமுக்கு கோவிலுக்கு வருவோம். அன்னைக்கு நம்ம வரலைன்னா சத்தியமா பெருமாள் காத்துட்டு இருக்கார். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுங்க, 9 மணிக்கு வரேன்னு சொல்லுவோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுது, அவன் காத்துட்டு இருப்பான்னு துடிப்போம். பகவான் கோடி வருஷமா நமக்காக காத்துட்டு இருக்கான். அவன் காத்திருக்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சமயத்தில் திருப்பதி போயிட்டு வந்து சொல்லுவோம், 24 மணி நேரம் நின்று கால் கடுத்து போயிடுத்தணும். 24 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம்னு அவன் நின்று இருக்கானே, அவன் கால் வலிக்குமேன் புத்தியே இல்லாத அளவுக்கு சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டமா ஆயித்தொலைஞ்சுட்டு. எப்ப பார்த்தாலும் நம்ம புலம்பல் தான். தெய்வம் நமக்காக இந்த பாடுபடுறதே, இவ்வளவு கிருப பண்றதேன்னு புத்தி வரவே மாட்டேங்குது. வைகுண்ட இத்தனோண்டு குழந்தை தேனே நின்று இருக்கு. ஒரு வாட்டி வச்சோ கால் வலிக்குமே குழந்தைக்குன்னு தான் தோன்றது பார்க்கும்பொழுதெல்லாம். இன்னைக்காவது புரட்டாசனிக்கம் வந்துட்டோம், அவ்வளவு கூட்டம், 1 மணி நேரம் நின்னோன்றோம். நம்ம 1 மணி நேரம் கழிச்சு நம்ம வர வரைக்கும் வைகுண்டபதி பெருமாளும் நிற்கிறாரேன்னு தோணி தொலைய மாட்டேங்கிறது. அவர் யாருக்காக நிற்கிறார்? அவர் நிற்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? நமக்குத்தானே பிரயோஜனம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பகவான். இந்த பிராமண பத்னிகளுக்காக காத்துண்டு நின்று இருந்தானா. இந்த பிராமண பத்னிகள் வரா, அப்ப பார்க்கலாம் தூரத்திலேயே கிருஷ்ணனை பார்த்துட்டாளாம். பீதாம்பரம் உடுத்திண்டு அவ்வளவு அழகா விதவிதமான வனமாலையெல்லாம் போட்டுண்டு, தலையில முண்டாசு கட்டிண்டு, மயில் பீலி வச்சுண்டு, காதுல மகர குண்டலம் போட்டுண்டு, இடுப்புல ஒரு புல்லாங்குழ சொருகி வச்சுண்டு, ஆச்சரியமா யமுனா ஆத்தங்களை பகவான் நடந்துட்டு இருக்கான். தன்னுடைய ஒரு தோழன் மேல கையை போட்டுண்டு, இடது கையில ஒரு தாமரப்பூ வச்சுண்டு, அப்படி அழகா ஸ்டைலா ஒரு சுத்திண்டு இப்படியும் அப்படியுமா பகவான் நடந்து 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 வரானாம். தூரத்துலேருந்து பிராமண பத்தினிகள் பார்த்தா, எந்த தெய்வத்தை எந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னு இத்தனை நாள் துடிச்சோமோ அவனை பார்த்துட்டோமேன்னு துள்ளி குதிச்சு ஓடி வந்தாளாம். பகவான் திரும்பி பார்த்து சிரிச்சான். ஸ்வாகதம் சுஸ்வாகதம், வாங்கோ வாங்கோ, உங்களுக்காக தான் காத்துன்னு இருக்கேன்னு சொன்ன உடனே பிராமண பத்னிகள் இவன் பேசுற அழகு, இவன் கண்ணு சிரிக்கிற அழகு, இவன் காதல இருக்கிற மகர குண்டலம் ஆடுற அழகு, தலையில மயில் பீலி ஆடுற அழகு, இவனுடைய செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாய், கருணீல திருமேனி, பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அற்புதமான தாயார் இருக்கும்படியான வக்ஷஸ்தலம், கழுத்துல போட்டுருக்கிற வைஜெயந்தி வனமாலை, கைகளில் போட்டுருக்கிற மோதிரங்கள், காலில் போட்டுருக்க தங்க தண்டை தங்க சலங்கை, இடுப்புல சொருகி வச்சிருக்கிற புல்லாங்குழல், இத்தனையும் பார்த்து மெய் மறந்து போயிட்டா, மெய் சிலிர்த்து போயிட்டா. அச்சோ என்ன அழகா இருக்கா அந்த குழந்தை. கால் அழக சொல்றதா, கை அழக சொல்றதா, கண்ணழக சொல்றதா, மூக்கழக சொல்றதா, வாயழக சொல்றதா, சுருள் சுருளான முடி அழக சொல்றதா, நெத்தி அழக சொல்றதா, அதுல வச்சுருக்கிற கஸ்தூரி திலகத்துடைய அழக சொல்றதா, இடுப்பழக சொல்றதா, பின்பக்க அழக சொல்றதா, தொடை அழக சொல்றதா, முழங்கால் அழக சொல்றதா, கணுக்கால் அழக சொல்றதா, இந்த தங்க தண்டை தங்கச் சலங்கியை போட்டு போட்டு ஒரு தழும்பேர் இருக்க அந்த தழும்புடைய அழக சொல்றதா, முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே, உண்ணுதலீர் வந்து காணீரேன்னு பெரியாழ்வார் புலம்பும்படியா முத்து மணி வைரம் எல்லாம் அழகா பதிச்சு தங்கத்துல வார்ப்படம் பண்ணா மாதிரி இருக்கிற திருவடிகளை பார்க்கறதா, திருவடி விரல்களை பார்க்கறதா, அந்த விரல்ல இருக்கிற நகங்களை பார்க்கறதா, அழகான மெல்லிய ரோமங்களை பார்க்கறதா, அவனுடைய செங்கனி வாயில் இருக்கிற குமிழ் சிரிப்பை பார்க்கறதா, மாதுளம்பழத்தை பிளந்து வச்சா மாதிரியான முத்து பற்களை பார்க்கறதா, சிவந்த நாக்க பார்க்கறதா, புருவத்தை பார்க்கறதா, கண் இமை முடிய பார்க்கறதா,
எதை பார்க்கறதுன்னு தெரியாம தளச்சி போனா. கரியவாகி படை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு திருப்பானாழ்வார் புலம்புறா மாதிரி அவன் கண்ணை பார்க்கறா, ஒருத்தர் காலை பார்க்கறா, ஒருத்தர் கையை பார்க்கறா, ஒருத்தர் செங்கனிவாய பார்க்கறா, இன்னொருத்தர் காதை பார்க்கறா, இன்னொருத்தர் தலைமுடிய பார்க்கறா, ஒருத்தர் தலையில இருக்கிற மயில்பீலிய பார்க்கறா, ஒரு ஸ்திரீ கழுத்தை பார்க்கறா, ஒருத்தி தோளை பார்க்கறா, ஒருத்தி இடுப்பை பார்க்கறா, ஒருத்தி பீதாம்பரத்தை பார்க்கறா, ஒருத்தி கட்டவர்களை பார்க்கறா. அழகு 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 அழகு. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அவனுடைய செங்கனிவா அது ஒரு அழகு. அதரம் மதுரம் வதனம் மதுரம். முகம் பளபள நல்ல கருப்பு, ஆனா கருப்பு சந்திரன் பளபளன்னு ஜொலிக்கிறது. இந்த நாவல் பழம் மாதிரி ஒரு பளபளப்பு. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம். இந்த கண்ணு அப்படியே துடிக்கிறான், என்ன குறும்பு பண்ணலாம் அப்படியே அலையாடுதான். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம். சிரிக்கிறதே ஒரு அழகு. நவதிருப்பதி பெருமாளையே பார்க்கலாம். வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் பெருமாளுக்கு ஒரு அழகு. பொழிந்து நின்ற பிரான் சிரிக்கிறது ஒரு அழகு. அரவிந்த லோச்சனுடைய சிரிப்பு ஒரு அழகு. வைத்தமாநிதி பெருமாளுடைய சிரிப்பு ஒரு அழகு. வைகுண்டவதி பெருமாளுடைய சிரிப்பு இன்னும் ஒரு அழகு. ஒவ்வொரு சிரிப்புக்கும் ஒரு அழகு உண்டு. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் நடக்கிற ஒரு அழகு. மதுராதிபதேர் அகிலம் மதுரம். கோபி மதுரா காவோ மதுரா. கிருஷ்ணனோட சேர்ந்தாச்சுன்னா எடச்சிகளுக்கு கூட ஒரு அழகு வந்துடுறது. கோபி மதுரா காவோ மதுரா. மாடுகளுக்கு ஒரு அழகு வந்துடுறது. அவன் கையில வச்சிருக்கிற குச்சி ஒரு அழகு, அவன் காலில் போட்டு இருக்கிற பாது ஒரு அழகு, அவன் கழுத்துல போட்டு இருக்கிற மாலை ஒரு அழகு, அவன் உடுத்தின் இருக்கிற பீதாம்பரம் ஒரு அழகு, அவன் தலையில வச்சிருக்கிற மயில் பீலி ஒரு அழகு, எல்லாம் அழகு. மதுராதிபதேர் அகிலம் மதுரம். வல்லபாச்சாரியர் பலம்பரார். இப்படி ஒரு அழகா தாங்க முடியல. அச்சோன்னு திருஷ்டி சுத்துறார் கிருஷ்ணனுக்கு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வித்திருக்கா. பெரியாழ்வார் சொல்லும் பொழுது பகவானுடைய கால் சிவப்புக்கு மட்டுமே கோடி 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 வருஷத்துக்கு கோடி கோடி விஷயம் சொல்லி திருஷ்டி சுத்துறாருனா, அவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் திருஷ்டி சுத்தினார்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரமா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. காலுடைய சிவப்புக்கே இப்படி ஒரு திருஷ்டி சுத்துறாருன்னா எவ்வளவு அழகன். புவன சுந்தரன், மிஸ்டர் யூனிவர்ஸ், என்னைக்குமே கிச்சாபயம் அழகன். அவ்வளவு அழகா இந்த பிரபுவை பார்த்தா பார்த்தது மட்டும் இல்ல, வாங்கோ வாங்கோ அவளுக்கு சந்தோஷம். கிருஷ்ணன் வாவான்னு கூப்பிட்டுட்டானே, தெய்வம் என்ன பார்த்து வா 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 வான்னு கூப்பிடுறானே. வைகுண்ட வா வாவான்னு கூப்பிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர் கூப்பிட்டு தான் இருக்கேன், நமக்கு தான் தெரிய மாட்டேங்கிறோம். நித்தியம் வாவான்னு கூப்பிடுறதுனாலதான் உள்ள வந்து பார்க்கிறேன். இல்லைன்னா இந்த வீதி பக்கம் கூட நீங்க போகவே முடியாது. அவன் கிருபை பண்ணாம அவன் சன்னதி பக்கம் திரும்பிடத்தான் முடியுமோ, பார்த்துடத்தான் முடியுமோ, ஒரு 5 ரூபா உண்டியல்ல போட்டுடத்தான் முடியுமோ, ஒரு துளசி மாலை வாங்கி சாத்திடத்தான் முடியுமோ, இல்லைன்னா கருட சேவையத்தான் பார்த்துடத்தான் முடியுமோ. அவன் கிருபை இல்லாமல் ஒன்னும் நடக்கா. பெரியவன், பார்க்கறதுக்கு மூர்த்தி சின்னவன் தான், ஆனாலும் அந்த மாதிரி அந்த பிரபுவை பார்த்துட்டா, அவன் பேசின அழக கேட்டுட்டா, உடனே அழகா அவ கொண்டு வந்து எல்லாம் கொடுத்தா. டிஃபன் கேரியர், தூக்கு, டப்பா எல்லாம் கொடுத்தா. பகவான் எல்லாத்தையும் வாங்கி தங்கையாலே வாங்கி 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 வச்சுட்டான். சாப்பிடலையா. இவெல்லாம் கிருஷ்ணனை மடியில உட்கார வச்சுன்னு இந்தாடா கண்ணான்னு மம்மு ஊட்டலான்னு பார்த்தா, இதெல்லாம் வாங்கிட்டு எடுத்து பரம சந்தோஷமாயிடுத்து. என்ன பார்த்தாச்சா, திருப்தி ஆயாச்சா, சரி எல்லாம் கிளம்புங்கோ. எல்லா பத்திரிகளும் தலையை குனிஞ்சுண்டா. கிருஷ்ணா, இனிமேல் போக்கிடம் கிடையாதுடா. கணவன், அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், நாத்தனார், மச்சினர், குழந்தைகள், பேரன்கள் எல்லாரையும் எதிர்த்து மீறி தான் உன்னை பார்க்க வந்திருக்கோம். இனிமேல் போனோம்னா சேர்த்துக்க மாட்டான். ஒரு கால் நாங்கள் வேண்டாம், நீ முடிவு பண்ணணும் போகிறோம். ஆனால் நீ சொல்கிற மாதிரி திரும்பியும் யஜ்யம் நடக்கிற இடத்துக்கு போக முடியாது. இப்படி போவோம், யமுனையில் விடுவோம், உயிரை விட்டுடும். அவ்வளவுதான். அவா தள்ளி விட்டா உன் கால விழலாம், நீயே தள்ளி விட்டா எங்க போவோம்? யார் இருக்கா கதி? பகவான் சிரிச்சான். என்ன பிடிச்சிருக்கிறதால தள்ளிவிடக்கூடிய சக்தி உலகத்துல யாருக்குமே என்னைக்குமே கிடையாது.
தெய்வத்தை பிடிச்சுட்டு இருக்கிறவாளை தள்ள யாராலையும் முடியாது. ஆண்டாள் ஏதோ ஒரு காலத்துல வாழ்ந்தாள். இன்னி வரைக்கும் தள்ளத்தான் முடியறதா, மறக்கத்தான் முடியறதா? நமக்கு என்ன, ஒன்று விட்ட சொந்தமா, ரெண்டு விட்ட சொந்தமா, தூரத்து சொந்தமா? ஆனாலும் ஆண்டாள்னா நம்முடையவள்னு தானே தோணி போகிறது. நமக்கு அந்த ஊரே இல்லைன்னாலும் கூட, ஸ்ரீவல்லிபுத்தூரே சம்பந்தமே இல்லைன்னா கூட, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரை பார்க்கலாம்னு ஓடுறோம்னா அவ தெய்வத்தை பிடிச்சுண்டா, அதனால அவ பிடிச்சுட்டு இருக்கும். சரி, ஆண்டாள் கூட தமிழ்நாட்டுக்காரி, அதனால ஏற்றுக்கலாம். மீரா இங்கோ ராஜஸ்தானத்தை சேர்ந்தவள், நம்ம பாஷை கூட மீரா மாதாவுக்கு தெரியாது. ஆனா இன்னி வரைக்கும் கிரிதர கோபாலன், மீரா பிரபோ கிரிதாரின்னு சொல்றோம்னா அவ தெய்வத்தை பிடிச்சுண்டா, அதனாலேயே இன்னி வரைக்கும் நம்ம அவளை பிடிச்சுட்டு இருக்கோம். தியாகராஜர் அவர் தெலுங்கு பாஷை தான், அன்னமாச்சாரியர் தெலுங்கு தான், நாமதேவர் துக்காரம் மகாராஷ்டிர பாஷை, மராட்டி பாஷை தான். ஆனா இன்னைக்கும் அபங்கம் பாடிண்டு தானே இருக்கும். பத்ராச்சல ராமதாச தெலுங்கு கீர்த்தனை தான். தள்ளியா விட்டுட்டோம்? தள்ளிலாம் விட முடியாது. புரந்தரதாசர் கன்னடத்துக்காரர் தான், ஜெகதோத்தாரணான்னு பாடினார். ஆனா இன்னைக்கு வாயில முணுமுணுத்துண்டு தானே இருக்கும். அவ ஜாதியோ பாஷையோ குலமோ கோத்திரமோ பார்க்கல, அவ தெய்வத்தை பிடிச்சுண்டா உலகமே அவளை பிடிச்சுக்கிறதுக்கு தயாராத்தான். அதனால பகவான் சொல்லிட்டான், கவலையே படாதீங்கோ, நேரம் ஆளுக்கெல்லாம் சமத்தா போயிடுங்கோ, மாமாக்கள்லாம் உங்களுக்காக காத்துன்றா, நீங்கெல்லாம் போனாதான் யஜ்யம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாளாம். உடனே அவ சொன்னா, சரி கிருஷ்ணா, நீ சொல்லியாச்சுன்னா கிளம்பு. எத்தனையோ வருஷங்கள் ஏங்கி இருந்தா இப்ப தெய்வம் கிடைச்சிருக்கு. ஒரு நேரம் தான் பார்த்தா, ஆனா தெய்வமே ஜரகண்டின்னு சொல்லிடு. தெய்வத்து பக்கத்துல இருக்கிறவா ஜரகண்டி சொன்னா மனசு உடஞ்சி போகிறது. இங்க தெய்வமே ஜரகண்டி, நேரம் ஆயிடுத்து, போ 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 போன்னு எடுத்து ஒரு வார்த்தை பேசலையா. சரிடா கிருஷ்ணா, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா கிளம்புறோம். உன் வார்த்தை என்னவோ அதை மதிக்கிறோம். நீ சொல்றியா எங்க காத்து மனுஷால எங்களை ஏத்துப்பான்னு சொல்றியா, சத்தியம் கிளம்புறோம்டா கிருஷ்ணான்னு மறு வார்த்தை பேசாம கிருஷ்ணனை சேவிச்சுட்டு கிளம்பிட்டான். அத்தனை பேரும் அழகா கிரகத்துக்கு அந்த யஜ்யம் இருக்கிற இடத்துக்கு எல்லா பிராமணர்களும் இவா கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்த உடனே இவா தெய்வத்தை பார்த்துட்டு வந்திருக்கான்னு அந்த முக விலாசம் தேஜஸை பார்த்து மயங்கி அழைச்சுட்டா. அழகா சொல்றா ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி மீசிலெடுத்து போய் சொல்றா, தத்ரைகா வித்ருதா பர்த்தா பகவந்தம் யதாஸ்ருதம். இந்த கிருஷ்ணனை எப்படி கேட்டிருக்காளோ, எப்படி பார்த்தாலோ, ஹிருதய குகையில் எப்படி இருக்கான்னு அப்படியே தியானம் பண்ணா எந்த சரீரம் கர்மாவினால கிடைக்கிறதோ அந்த சரீரத்தை கிருஷ்ணா நீ சொன்ன, நான் இங்க வந்தேன், என்னுடைய ஆத்துக்காரன் ஏத்துக்கிற மாதிரி இல்லை, இந்த சரீரம் வேண்டாம், ஆத்மாவை நீ ஸ்வீகரிச்சுக்கோன்னு மனசுக்குள்ள கிருஷ்ணனை நினைச்சா ஆத்மாவை கொண்டு கிருஷ்ண சரணாரவிந்தங்கள்ல போட்டா இங்க தொப்புன்னு சரீரம் விழுந்துடுது. எல்லாருக்குமே ரொம்ப பயமுடைய விஷயம் மரணம். யாருக்குமே தைரியமே கிடையாது. மரணம் அனுபவிக்கலாம், மரணம்னா என்னன்னு பார்க்கலாம், யாருக்குமே தைரியம் கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறவா கூட தப்பிக்கிறதுக்காக அசட்டு தைரியத்துல அவசரத்துல பண்றாளே ஒழிய மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை யாருக்குமே கிடையாது. இந்த உடம்பை விட்டு ஜீவன் கிளம்புறது மரணம், இந்த உடம்போட ஜீவன் சேர்றது ஜனனம், இவ்வளவுதான். ஆனா இந்த உடம்பை விடுறதுக்கு ஒரு கொசுவும் தயாரா இல்லை, நாயும் தயாராகி சமயத்துல பார்க்கலாம். சில தெருநாயெல்லாம் இருக்கும், சொறி பிடிச்சிருக்கும், உடம்பெல்லாம் புழுத்து போயிருக்கும். அப்ப கூட அந்த உடம்பை வச்சுக்கணும்னு ஆசைப்படுமே ஒழிய உடம்பை விடணும்னு தோணாது. எத்தனையோ பேர் பார்க்கலாம், வயசான தாத்தா பாட்டிகள்லாம் இருப்பா, படுத்த படுக்கையா இருப்பா, ஒரு 4-5 வருஷம் உடம்புல எல்லாம் புண்ணு வந்திருக்கும். அப்ப கூட வாழணும்னு ஒரு ஆசை இருக்குமே ஒழிய உடம்பை விடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எதுன்னா முதல்ல தன் உடம்பு தானா. வேதம் சொல்றது, எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கணும், பொய். முதல்ல தன்னைத்தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த உடம்புக்கு சுகம் நல்லது பண்றதுனால இன்னும் ஒரு சரீரத்தை பிடிக்கும். அதே உடம்புக்கு கஷ்டத்தையோ அவமானத்தையோ வேற ஒரு சரீரம் கொடுக்கறனா அதை பிடிக்க அவளைத்தான் விரோதின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். விரோதி நண்பன் எல்லாம் சரீரத்தை அடிப்படையா வச்சுதானே ஒழிய ஆத்மாவை அடிப்படையா வச்சு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எந்த சரீரத்தை விடுறதுக்கு யாருமே தயாரா இல்லையோ அந்த சரீரத்தை ஒரு க்ஷண நேரத்துல டப்புன்னு அப்படி விட்டு கீழே போட்டாள். தத்ரைகா வித்ருதா பர்த்தா பகவந்தம் யதாஸ்ருதம். எப்படி கேட்டாலோ, எப்படி பார்த்தாலோ, எதை அனுபவிச்சாலோ அந்த கிருஷ்ணனை ஹிருதயத்தை கொண்டு வந்து வச்சா பாதாதி கேசம் கேசாதி பாதம். பாதத்திலேருந்து தலையை தியானம் பண்ணா
தலையிலேருந்து திருவடி வரைக்கும் கிருஷ்ண தியானம் பண்ணா, இதையே நினைச்சா கிருஷ்ணா என் ஆத்மா, என் மனசு, என் இந்திரியம், என் வாழ்க்கை எல்லாம் உன்னோடது. ஆனா இப்ப என் வீட்டுக்காரன் சரீரத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறான், இந்த சரீரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆத்மாவை கிருஷ்ண சரணாரவிந்தங்களை ஒப்படைச்சா தொப்புன்னு விழுந்தார். அத்தனை பிராமண ஸ்திரீகளும் கதறினா, எங்களுக்கு இது தோணலையே, கிருஷ்ணனை பார்த்த பிறகு வேற எதையும் அனுபவிக்க வேண்டாம், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பானாழ்வார் ரங்கநாதனை பார்த்த பிறகு வேற ஒண்ணு வேண்டான்னு ரங்கநாதனோட இரண்டரை கலந்தா போல ஆச்சரியமா அவள் சரீரத்தை விட்டாளாம். தொப்புன்னு விழுந்தா. கிருஷ்ணனை ஒரு தடவை அப்பதான் போய் பார்த்தா, ஒரு 5 நிமிஷம் பார்த்தா. மற்றவா எல்லாம் இவ்வளோ ஆற்றுல சேர்த்துக்காதேன்னு சொன்ன உடனேயே இவ்வளவு தானே, இந்த சரீரத்தை தானே சேர்த்துக்க மாட்டேன், சரீரமே வேண்டாம் போங்கோன்னு சரீரத்தை விட்டாளே. அந்த மாதிரி சரி இந்த திருக்கோளூரில் வாழ்ந்தோம், ஒன்றும் பெருசாக வாழலை, சரி பரவாயில்லன்னு சொல்லி வைத்தமாநிதி பெருமாள் முன்னாடி போய் நின்று நான் ஒன்றும் வாழ்ந்து சாதிக்கலை, வாழ தெரியலை, சரீரத்தை விடுறேன், தேவரின் ஆத்மாவை ஏற்றுக்கோங்கோன்னு நிற்கிறது எனக்கு துப்பு இல்லையே. நான் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலேன்னு சுவாமி ராமானுஜரை பார்த்து இந்த பெண் பிள்ளை கேட்டுட்டான். இந்த சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஏன்னா பலராமனா இருந்து கூட இருந்து பார்த்த ராமானுஜர். முதல் அவதாரம் லக்ஷ்மண அவதாரம் ஆதிசேஷனுக்கு, 2வது அவதாரம் பலராம அவதாரம், கலியுகத்துல 3வது அவதாரம் சுவாமி ராமானுஜ அவதாரம். பிரத்யக்ஷத்தில் பார்த்தவர். அங்க பிராமண பத்னி விழறா, அதே சமயத்துல பிராமண பத்னியுடைய ஆத்மா ஜோதியா வந்து கிருஷ்ணன் சரீரத்தோட அப்படியே கலக்கிறத கண்ணால பார்த்தவர் ராமானுஜர். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். அம்மா சத்தியம்டி குழந்தை, எந்த உடம்பை யாருமே விடுறதுக்கு ஆசைப்பட மாட்டாளோ அந்த உடம்ப ஒரு சமயத்துல சாதாரணமா என்னமோ கிழிஞ்ச வஸ்திரத்தை தூக்கி போடுற மாதிரி போட்டாளே. நிஜமாவே அந்த பிராமண பத்னி ரொம்ப விசேஷமானவள்னு சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிண்டு கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய இந்த பெண் பிள்ளைய பார்த்தா. பார்த்துட்டு சிரிச்சுட்டே ஒரு கண்ணாலேயே ஒரு கேள்வி கேட்டா, சரீரத்தை விட்டுருந்தேன்னா என்ன பார்த்துருப்பியாடி, இந்த மாதிரி பேச முடியுமா, அதனால உனக்கு சரீரம் இருக்கட்டும், இருந்து வைத்தமானி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற வழியை பாரு. அந்த பிராமண பத்னி கிருஷ்ணனுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு ஆகாரத்தை கொடுத்துட்டு தான் உயிரை விட்டாளே ஒழிய எடுத்த உடனே விடலை. நீ இவ்வளவு துக்கப்பட்டுன்னு உயிரை விடாத, கொஞ்ச நாளாவது வைத்தமானி பெருமாளுக்கு உன் ஆசைப்படி கைங்கரியம் பண்ணிட்டு அப்புறமா பெருமாளே சொன்ன பிறகு கிளம்பினா போதும், அது வரைக்கும் கிளம்ப வேண்டான்னு ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்செடுத்து, சமாதானம் கிடைச்செடுத்து. ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. இவ எதை பேச போறான்னு அவளுக்கு தான் தெரியல, இவ அடுத்து என்ன பேச போறான்னு யாருக்குமே தெரியல. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், இவ்வளவுதானா அப்படின்னு அவ சொன்னா, இல்லை நிறைய இருக்கு சொல்றேன் இருங்கோ அவசரப்படாதீங்கன்னு. யதிராசனை ஒரு பார்வை பார்த்தா. முதல் 3 விஷயம் கிருஷ்ண விஷயம் சொன்னா, 4வது ராமாயணத்துக்கு போயிட்டான். 3 விஷயம் பாகவதம் மகாபாரதம் விஷ்ணு புராணம்னு சொன்னவள் 4வதா ஜோரா ராமாயணம். ராமாயணம்னா சத்தியமா ராமனை பத்தி தான் பேசணும், அப்படி கிடையாது. ராமாயணம்னா ராமன் ஏற்றமே கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கேட்டோம்னா சிறை சென்றவள் ஏற்றம் இப்படிதான் சொல்லுவா. ராமாயணத்தில் யாரா வசத்தின்னா தாயார் தான் வசத்தி. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ. ஜனக மகாராஜா கூட ராமனை பார்த்து, ஹே ராமா, என்னுடைய சீதா இவள் என் பொண்ணு, உத்தமி, சகதர்ம பத்னி, இவளை கை நீட்டி வாங்கிக்கோடா. உடனே ராமன் பார்த்தானா, நானா கை நீட்டனமா, சத்திரியன், சக்கரவர்த்தி திருமகன், தசரத ராமன், கோசல ராமன், கௌசல்யா சுப்ரஜா, நான் போய் கை நீட்டுவேனோ? ஜனகர் சிரிச்சாரன், சும்மா ரொம்ப நடிக்காத, உனக்கு கை நீட்டி நல்ல பழக்கம் உண்டுட்டான். ராமன் பார்த்தான, நானா கை நீட்டி இருக்கேன்? ஆமா, மகாபலி இடத்துல முன்னாடி போய் வாமனா நின்று நிலம் மாவலி மூவடித்தான்னு கை நீட்டினேடா பயல. என் பொண்ணு எங்கேயாவது கை நீட்டிருக்கான்னு காண கிடைக்கிறதா? நீட்டிருக்கா, கொடுக்கறதுக்காக நீட்டிருக்காளே ஒழிய இதைத்தானே இப்படி ஒரு நாளும் அவ கை நீட்டினவளே கிடையாது.
பகவான் கூட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனகன்னு சொல்லி பூவோ பழமோ இலையோ சொட்டு ஜலமோ அன்போட கொடுத்தா வாங்கிப்பேன்னு சொல்றான். தாயார் வந்தாலே போதும்னு தான் சொல்றான். அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் கூட அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லிட்டு புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு தாயாரை பிடிச்சுட்டு தான் பெருமாள் காலில் விழுந்தான்னு திருவாய்மொழியில பிரத்யக்ஷமா காண கிடைக்கிறது. ஆதிசங்கரர் கூட நெல்லிக்கனியை போட்ட ஒரு ஏழ ஸ்திரீக்காக கனகதாரா ஸ்தோத்திரம் தாயாரை குறிச்சு பாடினாரே ஒழிய பகவானை குறிச்சு பாடவே இல்லை. நிகமாந்த மகாதேசிகர் கூட தன்னிடத்துல கல்யாணம் தனம் வேணும்னு கேட்டதான ஒரு பயலுக்காக ரங்கநாயகி தாயார் காலில் விழுந்து ஸ்ரீஸ்துதி சொன்னாரே ஒழிய ரங்கநாதர் காலில் விழுந்தா மாதிரி காண கிடைக்கல. எல்லா விதத்திலையும் தாயார் ஏற்றமுடையவள் தான். ஜெகஜனனி ஜெகன்மாதா சர்வசிரேஷ்டம் தான். சிறை சென்றவள் ஏற்றம். நிஜமாவே ராமாயணத்துல தாயார் மட்டும் அசோகவனத்தில் போய் சிறை இருக்கலைன்னா ஆஞ்சநேய மகாத்மியம் கிடையாது, சுந்தரகாண்டம் கிடையாது, ஜடாயு மோட்சம் கிடையாது, விபீஷண சரணாகதி கிடையாது, பிரிட்ஜே கிடையாது, சேது ராமர் பாலமே கிடையாது. இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருக்கோம். இத்தனைக்கும் ஒருத்தி நம்ம சீதா மாதா மட்டும்தான் காரணம். அவ போய் உக்காந்தாலோ பகவான் ஒரு பிரிட்ஜு கட்டினார். இன்னி வரைக்கும் இருந்துட்டுதான் இருக்கு, இனிமேலும் இருக்கத்தான் போகிறது. ராமபலம் ஜெயிச்சேதி. ராமன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். இரண்யாட்சனையும் பார்த்தவன், இரண்ய கசிபையும் பார்த்தவன், ராவணனையும் பார்த்தவன், கும்பகர்ணனையும் பார்த்தவன், சிசுபாலன் தந்தவக்ரனையும் பார்த்தவன், விபீஷணனையும் பார்த்தவன், பிரகல்லாதனையும் பார்த்தவன், கலியுகத்திலையும் இருக்கிறவன். பத்ராச்சல ராமதாசரையும் பார்த்திருக்கான், தியாகராஜரையும் பார்த்திருக்கான், உத்தமமான சமர்த்த ராமதாசரையும் பார்த்திருக்கான். இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்த்துண்டுதான் இருக்கான். ராமன் பெரியவன் தான். அவன் இருந்த காலத்திலேயே பட்டாபிஷேகத்துக்கே அந்த பாடுன்னா இப்ப கேட்கணுமா? என்னதான் இருந்தாலும் ராமன் ஜெயிச்சுண்டு தான் இருக்கான். இன்னி வரைக்கும் ராமன் தோத்ததா காண கிடைக்கல. ராமனை தோக்கடிக்க ராமனை விட்டா வேற ஆளை கிடையவே கிடையாது. கரதூஷணாதிகள் சண்டை பொழுது கூட வால்மீகி மகரிஷி சொல்லும் பொழுது ஏகஷ்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதின்சா. சதுர்தச சகசிராணின்னு 14,000 அதர்ம யுத்தம் பண்ணக்கூடிய ராட்சசர் ஒரு பக்கம், தர்ம யுத்தம் மட்டுமே தெரிஞ்ச ராமன் ஒரு பக்கம். இந்த யுத்தம் எப்படி நடக்குமோன்னு அடிவயிறு பிடிச்சார்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் காண கிடைக்கிறது. ஆனாலும் ராமன் என்னமோ தனி ஒருவனா நின்று ஜெயிச்சான். ஒக்கமாத ஒக்கபான ஒக்கபாரிய ராமன் தோத்ததே கிடையாது. அஜிதன் தான், ஜெயிக்க கூடியவன் தான், தோல்வியே தெரியாதவன் தான். சக்கரவர்த்தி திருமகன் தான், தசரத ராமன் தான், சீதா ராமன் தான், கோசல ராமன் தான், சரணாகத ரக்ஷகன் தான், தெய்வம் தான், மனுஷன்தான். ஆனாலும் பக்தவத்சலன் தான், அற்புதமான தனி ஒரு வீரன் தான். நிகமாந்த மகாதேசிகர் சொல்லும் பொழுது அசகாய சூரன். யாருடைய சகாயமும் தேவையில்லாம தனி ஒருவனா நின்று ஜெயிக்கக்கூடியவன் ராமன் தான், அசகாய சூரன். இத்தனை பெரிய பெருமை ராமனுக்கு வந்ததுன்னா ஒரே ஒரு தாயார் காரணம். ஒரு கால் சீதையை மட்டும் பகவான் கல்யாணம் பண்ணிக்கலே அப்படின்னா ராமனுக்கு ஒரு பெரிய பெருமையே இருந்திருக்காது. கஷ்டப்பட்டு வில்ல வளைச்சார், அதை பண்ணார், இதை பண்ணார். ராமாயணம் ஒரே ஒரு சீத காரணம். சிறை சென்றவள் ஏற்ற சாதாரணப்பட்டவளா? ரொம்ப பெரியவள். அசோகவனத்தில் உக்காந்துண்டு ராவணனை அந்த பாடுபடுத்தினான். கையில் ஆயுதம் இல்லை, பெரிய வாக்குவாதம் இல்லை, உக்காந்துண்டே ராமா 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 ராமான் 10 மாசம் பேசியே ஜெயிச்சாள் தாயார். அந்த தாயாரை பத்தி இவள் ரொம்ப அழகா சொல்றா. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. நம்மெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் ராமன் ஜெயிச்சான்னு. பொய்யா, சீதை தான் ஜெயிச்சான். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. தசமுகன் 10 முகம் இருந்துதான் ராவணனுக்கு. இப்படிலாம் இருக்குமா அப்படின்னா இப்ப எத்தனையோ பார்க்கிறேன். ரெட்ட தலையோட சேர்ந்து ஒரு குழந்தை, 2 உடம்பு ஒரு தலை, 2 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு பிறக்கிறா. இதெல்லாம் இவங்க கண்ணெதிர்க்க நீங்க பார்க்கிறேன்னா ஏன் 10 தலையோட ராவணன் இருந்திருக்க கூடாது?
நீங்க பார்க்கலன்றதுக்காக அது இல்லைன்னு அர்த்தமே கிடையாது. நமக்கு பழக்கம் இல்லைன்றதுக்காக அது பொய்ன்னு சொன்னா நம்ம தான் முட்டாள். எத்தனையோ நாடு இருக்கு, பல நாடுகளுடைய பெயரே நமக்கு தெரியாது. அந்த நாட்டில் ஏதோ ஒரு தெருவில் நமக்கு தெரிஞ்சவா வாழ்ந்துட்டு வந்து சொன்னா அந்த தெருவே கிடையாது, நீ போய் சொல்றேன்னா நமக்கு பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. அதனால அது இல்லைன்னு சொன்னோம்னா முட்டாள்தனம். ராவணனுக்கு 10 தலை இருந்தது. தத்துவார்த்தமாகவும் சொல்றது உண்டு, சத்தியமாவே அவனுக்கு 10 தலை இருந்தது. 10 தலையோட எப்படி திரும்பி படுத்தான்? கேள்வி என்னமோ நன்னாத்தான் கேட்டு தொலைக்கலாம், தப்பே கிடையாது. நமக்கு 2 காலை வச்சு நடக்கிறதே கஷ்டம். மரவட்டைக்கு 1000 கால் இருக்கு, எப்படி நடக்கிறது? அதுக்கு எப்படி உண்டோ பகவான் அந்த மாதிரி வச்சிருக்கான். 8 கால் பூச்சிக்கு 8 கால் இருக்கு, 8 காலை கொண்டு எப்படி நடக்கிறது? நடக்கிறத பார்த்தோன்னே புரியறதா இல்லையா? நமக்கு 2 கால் தான். சிங்கத்துக்கு நாய்க்கெல்லாம் 4 கால். நடக்கிறதா இல்லையா? காலே இல்லாத பாம்பு ஊர்ந்து போகிறதா இல்லையா? நத்தை ஊர்ந்து போகிறதா இல்லையா? இதெல்லாம் நடக்கும்னா ஏன் ராவணனுக்கு 10 தலை இருக்கக்கூடாது? 10 தலையை வச்சு நாம ஏன் ஒரு கழிச்சு படுக்க முடியாது? உங்களுக்கு ஒரு தலையை வச்சுண்டு நீங்க 10 தலையை யோசனை பண்ணலாம், நீங்க தான் பைத்தியக்காரர். முதல்ல 10 தலையை வச்சுக்கோங்க. ராவணனா வேண்டாம், ராவணனா வாழ வேண்டாம். முக்கால்வாசி அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ராமனா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒன்று பிரகலாதனா வாழும், இல்லைன்னா துருவனா வாழலாம். ராவணனா மறந்தும் வாழ வேண்டாம். சத்தியம்னு சொல்றா, நிஜமாவே பகவானுடைய பக்தனா வாழுங்க, அதுதான் சௌக்கியம். அந்த தசமுகனை பிராட்டி தனி ஒருத்தியா நின்று ஜெயிக்கிறாளாம். எப்ப பார்த்தாலும் ராவணன் வந்து பிராட்டியை மிரட்டானா, அப்ப அவன் வரும்பொழுதெல்லாம் ஒரு புள்ள கிள்ளி நடுவில் இப்படி போடுவாளாம் தாயா. அவனுக்கு கோபமா வரும். என்னடான்னா பயில நான் நினைச்சேன்னா இந்த புல்ல கிள்ற மாதிரி உன் தலையை கிள்ளி போட்டுடுவேன், எங்க ராமச்சந்திரமூர்த்தி பெருமைக்காக சும்மா விடுறேன். உட்காந்து ஜெயிச்சா, ஒரு வார்த்தை பேசல. நீ என்ன பெரியவன் நினைச்சுட்டு இருக்கியா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. ராமனுடைய சரணாரவிந்தங்கள்ல சரணாகதி பண்ணிடு, பகவான் உன்னை காப்பாத்துவான். அப்ப ராவணன் சிரிக்கிறான, நானா ஒரு அல்ப மனுஷனிடத்திலையா? செத்து போனாலும் அவன் காலில் விழமாட்டேன். உடனே தாயார் சிரிச்சாலாம், அப்படியெல்லாம் சாதாரணமா பகவான் உன்னை அழிச்சு போட மாட்டார். முதல்ல உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ ஒவ்வொருத்தரையா கொண்டு போட்டு உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பிடிங்கிண்டு அந்த துக்கத்துல நீ நொந்து கிடக்கிற சமயத்துல கடைசியில அடிப்பான். ஆனா அந்த மாதிரி நிலைமை உனக்கு வேண்டாம். இப்ப கூட கெட்டு போகல ராமா, தெரியாம உன் மனைவியை தூக்கிண்டு வந்துட்டேன்னு போய் காலில் விழுந்துரு. காலில் கூட விழ வேண்டாம், கையை கூட கூப்ப வேண்டாம். ராமா தெரியாம பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லு, அந்த க்ஷணம் தெய்வம் உனக்கு நல்லது பண்ணும். அவ்வளவு அழகா தாயார் சொல்றாள், பேசுற அவ்வளவு அழகா. 10 மாசம் அசோகவனத்துல ராம தியானம் பண்ணிண்டே உக்காந்துட்டு இருக்கா. ராவணன் என்னென்னமோ பண்றான், ஆசை வார்த்தையெல்லாம் காட்டுறான். நீ என் மனைவி ஆகிற சம்மதிச்சுடு, எல்லாருக்கும் ராணியா இருக்கலாம், இலங்கைக்கு நீதான் ராஜாத்தியா இருக்கலாம், எல்லாரும் உனக்கு கைங்கரியம் பண்ணுவா, என்னென்னமோலாம் சொல்றான். சமயத்துல பயமுறுத்துறான், சமயத்துல ஆசை வார்த்தை காட்டுறான், என்னென்னமோ காம பிரயோகங்கள் எல்லாம் பண்ணான். என்ன பண்ணியும் இவள் ராமன் தான் இருந்தாள். அதனால ராமனுக்கு மரியாதை. தசமுகனை சற்றேனோ பிராட்டியை போலே. இந்த பிராட்டியுடைய பலத்தை இன்னும் வர்ணிக்க வேண்டியிருக்கு. மீதிய நாளைக்கு வர்ணிப்போம். ராதே கிருஷ்ண.